Hi friends, welcome back to our channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புரோட்டீன் லட்டு. ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஹெல்தியான ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த லட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும். இல்லங்க டபுள் எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்கள். 50 கிராம் அளவு ஃபாக்ஸ்நட் எடுத்துக்கோங்க, அதாவது தாமரை விதை. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ கிடைக்கிது. இதை நம்ம இப்போது வறுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இதை நிறைய வெரைட்டியாக பண்ணலாங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி மசாலா சேர்த்து நம்ம சாப்பிடலாம். கிரேவி மாதிரி பண்ணி நம்ம சப்பாத்தி தோசைக்கு அந்த மாதிரிலாம் சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். இந்த ஃபாக்ஸ்நட் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது 1 கப் அளவு துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மெலான் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெலான் சீட்ஸ் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு மட்டுமே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாய்ஸ்சர் எல்லாமே போகிற அளவுக்கு தேங்காயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக போயிடுச்சு. நல்லா தேங்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 10 பாதாம் 10 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கோங்க. இதையும் நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபாக்ஸ்நட் வறுத்ததை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து அரைச்ச பாதாம் முந்திரி பவுடரை அதோட சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் மிக்ஸ் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்து பவுட்ரு பண்ண வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிஸ்தா நல்லா ஃபைனாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான வெள்ளை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1.25 கப்புலேருந்து 1.5 கப் அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி. இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸ் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் அதோட சேர்த்துக்கோங்க. வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவுடர் எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலையும் நீங்கள் நெய் தடவிட்டு இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்குதான்னு தெரியும். இப்போது லட்டு பிடிச்சி பாருங்கள். இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலை அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டபுள் எனர்ஜி லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.